ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா கிட் சேனலில் ஒரு ஸ்பைசி குனாஃபா. இது வந்து குனாஃபா ஸ்டைலில் ஸ்பைசியாக மிளகா, வெங்காயம், கேரட்டு, சிக்கன்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ நல்லா ஸ்பைசியாகவும் அதே டைமில் நம்ம குனாஃபா எப்படி செய்வோமோ அதே மெத்தட்லேயே செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ஒரு புது விதமான டிஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பரான இந்த குனாஃபா வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் அதே போல் ஸ்பைசிஸ் ரெடி பண்ணி செஞ்சுருக்கேன். இதுக்கு நான் குனாஃபான்னு ஸ்பைசி குனாஃபான்னு பேர் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது இது பேர் வைக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்பைசியான இந்த குனாஃபாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யணுன்னா என் வீடியோவை பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்குவோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஊற்றினா போதும், எண்ணெய் நிறைய ஊற்ற தேவையில்லை. எண்ணெய் சூடு வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்குறதும் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம வந்து சிக்கனில் தான் செய்யணும்னு இல்லை, வெஜிடேபிளில் கூட செய்யலாம். வெறும் வெஜிடேபிள் வச்சு கூட செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து சிக்கனில் செஞ்சு கொடுத்தா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து சிக்கனை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்க போகிறேன். லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கலாம். ஸோ இதில் மஞ்சள் பொடி, மிளகா பொடி ரெண்டு மட்டும்தான், அவ்வளோதான் போட போகிறோம். இதுக்கு மேலே இது ஒன்றும் இல்லை, சும்மா இதை ட்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி அது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். இப்போ அந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் பால் எடுத்துக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு பால் எடுத்தால் போதும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கலாம். 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்குங்க. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பக்கமாக வச்சிடலாம் தனியாக. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம பாலும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நல்லா சூடு காட்டி ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இதில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டால் போதும்.
கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்குங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு இருந்தால் போட்டுக்குங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் கட்டி ஆகிடும். இது இந்த அளவு திக்கானா போதும். கொஞ்சம் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பு, ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அல்லது 3 கியூப் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் கொஞ்சோண்டு சேமியா போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சேமியா நீங்கள் உங்களாண்ட எந்த சேமியா இருந்தாலும் எடுத்துக்குங்க. ஸோ நைஸாக வரும் பாருங்கள் ருமானி சேமியா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது இப்போ என்னாண்டு இல்லை, அதால் நான் இந்த கடையில் விற்கிற இந்த சாதா சேமியாவே வாங்கியிருக்கேன். ஸோ ருமானி சேமியாவில் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள், தீயை விட்றாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையவே பட்டர் எடுத்துக்கோங்க. இந்த சைடெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போது இதில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க சேமியாவை பாதி போட்டுக்கலாம். ஸோ இது எப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட குனாஃபா செய்கிறோம் இல்லைங்களா, அதே மெத்தடில் குனாஃபா வந்து இனிப்பாக செய்வோம். பட் இது வந்து ஸ்பைசியாக இருக்கும், நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுடைய டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கணும். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணவை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த திருப்தி இருக்கணும். இப்போ இதில் இந்த சாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, பாலும் நம்ம கார்ன்ஃப்ளவரும் போட்டு இதை கொஞ்சம் திக்கானாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த சாஸ் பதத்துக்கு அப்படியே நீங்கள் இதை கலக்கி விட்டிங்கன்னா சாஸ் பதத்துக்கு வந்துடும். ஸோ இதை எடுத்து இப்படியே போட்டுக்கலாம். இதில் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கேரட் போட்டுக்கலாம். நீங்கள் வெஜிடபிள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயம், ஆனியன் போட்டுக்கோங்க.
லைட்டாக போட்டால் போதும். அங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்தால் போதும். நிறைய ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போடணும்னு அர்த்தம் இல்லை. இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நிறைய போட்டுக்குங்க. காரம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குங்க. ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாயிடுச்சு. கொஞ்சோண்டு மல்லி போட்டுக்கலாம். இதோட இந்த ஒரிகனோ சீட் வந்து லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அதாவது நமக்கு வந்து அந்த பீஸா டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன், ஸோ இது சிக்கனு அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த வெஜிடபிள்ஸோடு நீங்கள் அதை வந்து நிறுத்திக்கலாம். கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ், அந்த புளிப்பு தன்மை வரணும் இல்லையா, அதுக்காக லைட்டாக டொமேட்டோ சாஸ் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் சீஸ் கொஞ்சோண்டு நம்ம துருவி போடலாம். லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விடுங்க, உள்ள ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி. இப்போ இதுக்கு மேலே இந்த மீதி இருக்கிற இந்த சேமியா போட்டுலாம். ஆல்ரெடி நான் குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டை நம்ம இந்த குக்கருக்குள்ளே இறக்கி விட்டுறலாம். இதை விசிலோ கேஸ்கட்டோ இல்லாமல் மூடி விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுருவோம். 20 நிமிஷம் கழித்து நம்ம இந்த ஸ்பைசி குனாஃபா எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம இந்த குனாஃபா ஸ்பைசி குனாஃபா எப்படி வந்திருக்கு பார்ப்போம். ஸோ நல்லா வெந்து சீஸ் எல்லாம் நல்லா வெளியில் தெரியுது. இப்போ இதை நம்ம இதுலேருந்து எடுக்கலாம். இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ண போகிறோம். அந்த பிளேட்லேயே நம்ம நல்லா பட்டர் தடவி வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளேட்டை மேலே ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடையாமல்
மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு இது இந்த சைடு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹீட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடும் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக குனாஃபா ரெடி ஆகிடுச்சு. குனாஃபா ஸ்பைசி குனாஃபா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்க சொல்லிட்டு உங்களாண்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அதே போல் எங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.